மைக் எடுத்து பண்றான் எங்க போற அடுத்து வாங்க சார் போட்டா சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்த பிறகு அமைச்சர் திரு சேகர்பாபுவை சந்தித்து ஆலோசித்த பிறகு தலைமை செயலகத்திலிருந்து செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்காமல் செய்தியாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமல் மௌனமாக சென்றிருக்கிறார். அப்படின்னா செங்கோட்டையன் என்ன முடிவில் இருக்கிறார் அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் செங்கோட்டையன் எந்த பதிலையும் சொல்லாமல் தலைமைச் செயலகத்திலிருந்து கிளம்பி சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். செய்தியாளர் பாஸ்கர் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். பாஸ்கர், செங்கோட்டையன் கிளம்பி சென்றார், அதற்கு முன்பு ஏதாவது தகவல் சொன்னாரா? விவரம் என்ன? இந்த சபாநாயகர் அறையில சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்த பிறகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் செங்கோட்டையனிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுல அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்காரு. அமைச்சர் சேகர்பாபு மட்டும் சபாநாயகருடைய அறையில தொடர்ந்து இருக்கிறார். இதன் காரணமாக இந்த சந்திப்பின் மூலமாக அவர் பேச்சுவார்த்தையின் மூலமாக என்ன நடைபெற்றது என்பது குறித்து நீண்ட ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில 30 ஆண்டு காலத்துக்கு முன்பாக அவருடைய அரசியலுடைய தொடர் நடவடிக்கைகளுடைய 9 ஆண்டுகளாக அவருடைய தொடர் நடவடிக்கைகளாகவும் இந்த சந்திப்பின் மூலமாக அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு ராஜினாமா முடிவு என்பதும் அதைத் தொடர்ந்து அவர் அடுத்த கட்சிக்கு என்ன கட்சியினுடைய நிலைப்பாட்டை எடுத்து நினைத்துக் கொள்கிறார் என்பது குறித்து கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். செங்கோட்டையனுடைய அடுத்த முடிவு என்ன? செய்தியாளர்களை சந்திக்காமல் சென்றிருக்கிறார் செங்கோட்டையன். செய்தியாளர்களுடைய கேள்விகளுக்கு நாளைய தினம் ஏதாவது கட்சியில் சேர்ந்த பிறகு பதில் கொடுப்பாரா அப்படின்றத பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே